ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி மினி தாஜ்மஹால் வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து மினி தாஜ்மஹால் பார்த்துட்டு அடுத்து எங்களுடைய ட்ராவல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சனி சிக்னாப்பூர் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்களுமே சனி சிக்னாப்பூர் கோவிலை சாமி தரிசனம் பண்ணிட்டோம். இவர் தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சனீஸ்வரர். இப்படி தான் இருப்பார். இவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணுன்னா 200 விற்கிதுங்க எண்ணெய். அந்த எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு 500 டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கன் வாங்கினா நம்ம டைரெக்டாகவே அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். நாம்ளே அவரை நல்லெண்ணெய் ஊற்றி குளிர்விக்கலாம். அவரை நம்ம குளிர்விக்கும் போது நம்மளுடைய சனி தோஷம்லாம் நிவர்த்தி ஆகுன்ற ஒரு ஐதீகம். அப்படி இல்லைன்னா கீழேயும் பொது தரிசனத்தில் அப்படியே நம்ம எண்ணெய் போட்டோன்னா அந்த எண்ணெய் டைரெக்டாக இவருக்கு பைப் மூலிமா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சொம்பு மாதிரி இருக்கு, அதில் எண்ணெய் சொட்டிகிட்டே இருக்குது. அந்த எண்ணெய் அப்படியும் போகலாம். இவருக்கு ஒரு தலை வரலாறே இருக்குங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி பனாரஸ் நதிக்கரை முன்னாடி இருக்குங்க ஒரு நதி. அந்த நதியில் பார்த்திங்கன்னா ஒரு கல் அடிச்சுட்டு வந்தது. அப்போ ஒரு பையன் பார்த்துட்டு இது துணி துவைக்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்க முடியல. ஒரு கட்டையில் பட்டு அதில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த பையன் பயந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் போய் கூப்பிட்டு வந்தான். ஊர் மக்கள் ஃபுல்லாரும் எல்லோரும் பிடிச்சி இழுத்தாங்க. அந்த கல் இழுக்க முடியல, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஒரு பெரியவர் கனவுல நான் தான் சனீஸ்வரர், எனக்கு கோவில் வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா நான் உங்களுடைய எல்லா குறையும் நிவர்த்தி பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்பயும் எல்லோரும் பிடிச்சி இழுக்கிறாங்க, வர முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கனவுலேயே தாய் மாமன் மருமகன் உறவு கொண்டவங்க தான் என்னை விற்கணுன்னாங்க. அதே போல் வச்சு வணங்குறாங்க. இப்போயுமே ஒவ்வொரு வீட்லேயுமே கதவு இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் கதவு இல்லை, நிறைய பார்த்தீங்கன்னா கதவு இல்லாமல் தான் இருந்தது. திருட்டு பயன்றதே கிடையாது. அதே மீறி யாருன்னா திருடினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கண் பார்வை போகுன்றது தான் ஐதீகம். அவ்வளோதாங்க. என்னுடைய ஷெடி பயணம் இனிதே முடிவடைந்து விட்டது.